the show about BC but also Mr. Afonso. Welcome back to my channel. So இன்னைக்கு பயங்கரமான சம்பவமான சண்டே போல தான் தெரியுது. ஏற்கனவே ஒரு அரை மணி நேரத்துல வேற லெவல் சம்பவம் இறக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி இத பத்தி நான் ரியாக்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு நான் வெறி கொண்டு வந்திருக்கேன். சாரி வளர ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் ஹைப்பரா இருக்கேன். ஓபனா ஒத்துக்கிறேன் சரி because this is huge. Okay, GOAT first single வரப்போகுது. நம்ம தலபதியோட ட்ராக் தலபதி பாடினது யுவர் அண்ட் மியூசிக் தலபதி யுவர் அண்ட் காம்போ அண்ட் வெங்கட் பிரபு சார் யுவர் அண்ட் காம்போ என்ன மாதிரி மேஜிக் கிரியேட் பண்ணு தெரியும். அவங்க மாதிரி வரும்போது எனக்கு வேற லெவல் வெறியா இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாட்டு பேரு வேற விசில் போடுன்னு வச்சிருக்காங்க. நான் பிளாஸ்ட் மோட்ல இருக்கேன். நான் உடனே மன்னிச்சு நீ போய் சொல்லிக்கிறேன். பட் ஹேவிங் செட் தட் விசில் போடுங்கும் போது நம்மள யாரு குறிக்கும்னு தெரியும். நிறைய குறியீடு இந்த பர்டிகுலர் போஸ்ட்ல நிறைய குறியீடுகள் மாதிரி எனக்கு தோணுது. ஒவ்வொன்றா சொல்றேன். ஃபர்ஸ்ட் விசில் போடணும்னா யாருக்குன்னு தெரியும் நம்மளுக்கு. ஒன்னு சிஎஸ்கே. ஓகே, ஸோ அது ஒரு பக்கம் விசில் போடுங்கிற மாதிரி ஒரு சாங் கொஞ்சம் லைட்டா சிஎஸ்கேக்கும் டெடிகேட் பண்ற மாதிரி ஏதோ லிரிக்ஸ் எல்லாம் உள்ள வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. சிஎஸ்கே டெடிகேஷன் மாதிரி வந்து நம்ம தளபதி வாய்ஸ்ல வந்துச்சுன்னா வேற. அண்ட் படத்தோட பேரு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஆப்வியஸ்லி யார் என்ன வேணா சொல்லுங்க, சிஎஸ்கே தான் வந்துட்டு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இன் ஐபிஎல். டீம் வைஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸ் சொல்றேன். நிறைய வாட்டி பிளே ஆஃப்ஸ் போனா அந்த மாதிரியே சொல்றேன். மற்றபடி 5 கப்பு மும்பை அடிச்சிருக்காங்க, நம்மளும் அடிச்சிருக்கோம். ஸோ நோ ப்ராப்ளம். அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பிளேயரும் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. நம்ம தலை தான் தலைக்காக தளபதி பார்த்தாரு. ஓ மை காட், அதான் சொல்றேன் வேற லெவல் மிக்ஸ்ல இருக்கேன், வேற லெவல் ஹைப்பர்ல இருக்கேன். சாரி சாரி சொல்லிக்கிறேன். பட் ஹேவிங் செட் தட் யா விசில் போடு சிஎஸ்கே டெடிகேஷன் மாதிரியும் இருக்குமோங்கிற தோணுது. தளபதி வாய்ஸ்ன்னு சொல்லிட்டேன். பட் அந்த விசில்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் மாதிரி இருக்கு. ஸோ ஃபுட்பால் ரிலேட்டடா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா நேத்து தான் ப்ரோமோல தளபதி அந்த சொடக்கு ஒன்று பண்ணார். அந்த சொடக்கு வந்து பிகில் ரெஃபரன்ஸ். நான் பார்த்தோன்னே இது அது இல்லை அப்படிங்கிற மாதிரி லிங்க் பண்ணேன். பட் இருக்காது, சும்மா தளபதி வந்துட்டு நிறைய அவரோட பழைய மூவியோட ரெஃபரன்ஸஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி இருக்குமோ தான் நினைச்சேன். பட் ஹேவிங் செட் தட் இந்த விசில்ல ஃபுட்பால் வச்சிருக்காங்க. அதனால என்னடா இது ஏதோ சொல்ல வராங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம். இது எல்லாமே இப்படி வச்சிருக்கிறது பார்த்தா ஆப்வியஸ்லி இந்த விசில் அடிக்கிறதுக்காக இப்படி வைப்பாங்கல்ல, அதை தான் நினைக்கிறேன். மற்ற ஆளுங்கள்லாம் இப்படி வச்சிருக்குது. ஸோ ஓவராலாக இந்த போஸ்டர் வேற லெவல் ஹைப்பர் ஆகி வேற லெவலில் நம்மளை எப்படியே நான் சொன்ன மாதிரி பீக் அடிக்கி நிற்க வச்சிருக்கு. நான் சொன்ன அரை மணி நேரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. நான் ஆப்வியஸ்லி ரியாக்ட் பண்ணுவேன். ஸோ அது சொல்லிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை ரியாக்ஷன் ஃபார் திஸ் போஸ்டர். லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் ஆப்வியஸ்லி தளபதி ஸ்டன்னிங்காக இருக்காரு. அதை நான் சொல்லணுமா? ஓகே, தனித்தனியாக சொல்லுமா? அடுத்த போஸ்டரில் சொல்லிடுறேன். கமிங் ஹியர் டு த ரிலீஸ் டேட் போஸ்டர். இந்த போஸ்டருக்கு நான் சேர்த்து வச்சு ரியாக்ட் பண்ணிடலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதோ வந்துட்டு மனுஷன் வேற லெவல் ஸ்டைலிஷாக இருக்காரு. இந்த பக்கம் ஒரு சின்ன பையமா இருக்காரு, இந்த பக்கம் பார்த்தா ஒரு அதான் டியூவல் ரோல் மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சால்ட் அண்ட் பேப்பர் ஒரு மாதிரி பயங்கர ஸ்டைலிஷாக இருக்காரு. கண்ணாடிலாம் இங்கே இந்த மாதிரி வந்து பில்டிங்ஸ் காட்டுறாங்க, ஒரு பிளாஸ்ட் மாதிரி காட்டுறாங்க. அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. பட் ஹேவிங் செட் தட் தளபதியோட முகத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நிறைய ஸ்டாம்ப்ஸ் மாதிரி ஒரு விஷயம் தெரியுது. நிறைய அது என்ன பாஸ்போர்ட்ல இது பண்ற மாதிரி ஸ்டாம்பா என்ன இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் டேட் மட்டும் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்ப்போம். We interrupt this program to bring you மெத்து பொண்ணுடா அவ கோலி உரண்டா கண்ணுடா பாய தொரண்டா பண்ணுடா அவ கண்ணம் பண்ணுடா. now back to the show. ஒரு பர்டிகுலர் டேட் மட்டும் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்ப்போம். 16 ஃபெப்ரவரின்னு ஒரு டேட் பார்த்தேன். 16 ஃபெப்ரவரி 2001 மாதிரி தான் இருக்காது. அதில் ஏதோ சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அந்த டேட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். மற்றபடி நிறைய ஸ்டாம்ப்ஸ் இருக்குது அங்கே எங்கே ஷர்ட்டில் கழுத்தில் கண்ணுக்கிட்ட தலைக்கிட்டங்கிற மாதிரி. ஸோ என்ன இவர் வேறு ஊர் நிறையா ட்ராவல் பண்ணுவாரா அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமா? இஸ் மோர் ஆஃப் அ குளோப் ட்ராட்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. ஸோ அது ஒரு விஷயம். பட் ஆனால் ஹேவிங் செட் தட் செப்டம்பர் 5 நம்ம டக்குன்னு இன்னொரு குறியீடு அங்கே போயிடுச்சு நம்மளுக்கு. நண்பன் படத்தில் செப்டம்பர் 5 வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவர் சொல்லுவார்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம யாராவது அந்த கேரக்டர் பேர் சொல்லலாம் பாரி ஸ்ரீவத்சன் சொல்லுவார்ல. ஸோ அந்த ஒரு குறியீடு வர லிங்க். அது எனக்கு இந்த மாதிரிலாம் இன்டர் லிங்க் ஆகுதுங்க, யூனிவர்ஸ் மாதிரி வந்து சேருது. ஒரு வரவேசர் என்ன திஸ் போஸ்டர் அகைன் லுக்ஸ் ஸ்டன்னிங் அண்ட் செப்டம்பர் தளபதி வராரு அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஐயோ படம் டக்குன்னு வரப்போகுதுன்னு ஒரு பக்கம் குபுக்குன்னு இருக்கும். ஏன்னா இன்னும் ஒரு படம் தான் நடிக்க போறாரு. அப்போ அடுத்த வருஷத்தோட முடிஞ்சிருமா? ஐயோ தளபதி பார்க்க முடியாது அந்த ஒரு குபுக்கு இருந்தாலும் இன்னொரு பக்கம் சீக்கிரம் வருதுங்கிற சந்தோஷமும் இருக்கு. ஸோ அதை நான் டினையே பண்ண மாட்டேன். ஸோ ஹேவிங் செட் தட் ஐ எம் சூப்பர் ஹாப்பி வித் போத் த போஸ்டர்ஸ். இது ஒரு பக்கம் சரிங்களா. இன்னொரு பக்கம் இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆமாம் இது சொல்ல வேண்டவர்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ட் விஷஸ் டு எவ்ரிபடி as well. எல்லாத்தையும் அது சொல்லிக்கிறேன். ஹேவிங் செட் தட் கங்குவா டீம் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன நடக்க போகுது இந்த படமே தெரியல. கிளியரா 2 டைமென்ஷன் காட்டியிருக்காங்க.
இந்த சைடு வந்து பழங்காலத்து மாதிரி இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ நவீன காலத்து மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க விஷயங்களே பார்த்தா 2 பேரும் வாரியர்ஸ் மாதிரி தான் தோணும். அந்த டைமில் வந்துட்டு வாரியர் கெட்டப்பில் தான் இருக்காரு. நம்ம சூர்யானா வித் அந்த கத்தி அந்த லுக் அந்த மாதிரி. பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் இருக்குது கையில், மனுஷன் ஒரு கன் வச்சிருக்காரு, மிஷின் கன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மிஷின் கன் தான். இது கூட அது எக்ஸ்க்ளூசிவாக பேர் இருக்காங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். பட் போத் ஆஃப் தெம் ஆர் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் சம்திங் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் தான் நம்ம கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒன்று, இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஈகிள் பறந்துட்டு, இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஜெட் மாதிரி பறந்துட்டு இருக்குது, இந்த பக்கம் பார்த்தா செடிகள் இருந்தது, இந்த பக்கம் பில்டிங் எரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஹேவிங் செட் தட் இங்கே ஃபெதர்ஸ் எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டிருக்காங்க. இங்கே வந்து காயின்ஸும் காட்டியிருக்காங்க. அது என்ன விஷயம் குறிக்குதுங்கிறது எனக்கு தெரியல. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இங்கே இதை நான் கவனிக்கல. இந்த கிராக்கடையில் ஏதோ ஒரு வேலை வாக்குன்னு நினைக்கிறேன். இந்த வால் மட்டும் இங்கே இருக்குது பாருங்க. இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன் நான். கிராக்கடையிலோட வால் மட்டும் இங்கே தெரியுது. அங்கே ஒருவேளை என்ன சொல்கிறது, இங்கே புல்லட்ஸ் சதறன மாதிரி காட்டியிருக்காங்க, அங்கே கிராக்கடைல் காட்டியிருக்காங்க. ஸோ இவரோட வெப்பன் தாண்டி, அந்த கத்தியை தாண்டி வந்து இவருக்கு அட்டாக் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுற ஒரு கருவி வந்துட்டு, கருவின்னு சொல்கிறேன் பாருங்க, ஒரு பேக்கப் பார்ட்னர் வந்து கிராக்கடைல்ஸ் தான் இருக்குமோ அதுவும் தெரியல எனக்கு. ஸோ அது கிராக்கடைல்ஸ் வச்செல்லாம் அட்டாக் பண்ணாங்கிறதுலாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஐ டோன்ட் நோ அபவுட் தட். But what I was said and done, clearly Surya Anan is looking ஸ்டன்னிங்காக இருக்கார். இந்த பக்கமும் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கார், அந்த பக்கம் ஒரு மாதிரி பயங்கர ஸ்டைலிஷாக இருக்கார். அந்த ஹாட் அண்ட் கோல்டு, அந்த ஆரஞ்சு, அந்த ஒரு ப்ளூ, அந்த ஜோனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நடுவில் மட்டும் ஒரு சன்ரைஸாக சன்செட்டாக அது என்னன்னு தெரியல. ஒரு வாரியர் என்னன்னு கிளியர்லி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் போஸ்டர்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். எனக்கு வேற லெவல் ஹைப்பில் இருக்காங்க. எனக்கு தெரியலங்க. நான் போய் டக்குனு எடிட் பண்ணி போடுறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி வரப்போகுது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் விசில் போட போகிறோம், சாங் வரப்போகுது, அதுக்கு ரியாக்ட் பண்ண அடிச்சுக்கிறோம் சொல்கிறேன். பட் ஃபார் நவ் இந்த 3 போஸ்டர்ஸ் ஆர் லைக் சூப்பர் எக்ஸைட்டிங் ஃபார் மீ. எனக்கு தெரிஞ்ச செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2024 தமிழ் சினிமா அப்படி இருக்குது. அப்படியே லைனை பார்த்து டக்கு இந்தியன் 2 வருது, அமலன் வருது, தங்கலான் வருது, கோட் வருது, கங்குவா வரும், அண்ட் ஐயோ என்னென்னமோ வருமே, நிறைய இருக்குதுங்க. சரி, ஸோ பேக் டு பேக் பிக் ஒன். விடாமுயற்சி இருக்குது. blast. I am done for now. Okay, இந்த ஹைப்பர் அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னொரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இன்னும் ஹைப்பர் ஆகணும். ஸோ அதனால் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன். பட் for now this is my reaction for the 3 posters. நீங்கள் இந்த போஸ்டர்ஸ் பார்த்தோன்னா எவ்வளோ எக்ஸைட்டாக இருந்தீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அண்ட் ஆல்சோ how many of you are ready for whistle போடு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ முடிச்சுக்க பாருங்க. நன்றி. கூட சேர்க்கலாம். அடுத்த வேலை சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, thank you so much for watching. நான் ஷோ signing off. Take care and peace.